எசேக்கியேல் 7வது அதிகாரம் 22வது வசனம். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன், அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். என் அந்தரங்க ஸ்தலம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் அந்தரங்க ஸ்தலம், ஆண்டவருடைய ரகசிய இடம். அந்த ரகசிய இடம் அல்லது அந்தரங்க ஸ்தலம் என்பது இந்த இடத்துல தேவ ஆலயத்தை குறிக்கிறது. தேவ ஆலயம், அதைத்தான் இந்த இடத்துல அந்தரங்க ஸ்தலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். 91ஆம் சங்கீதம் முதல் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். மறைவில் இருக்கிறது என்றால் ரகசியமான இடத்திலே இருப்பது, ஆண்டவருடைய ரகசியமான இடத்திலே இருப்பது. நான் அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய அலுவலகம், வீடு இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையை பற்றி ஒரு விவரமான ஒரு ஆவணப்படத்தை பார்த்தேன். அதில் எத்தனை ஜன்னல்கள் உண்டு, அந்த ஜன்னல்களெல்லாம் குண்டு துளைக்காத ஜன்னல்கள் என்று, அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள ஒரு எலி போனா கூட அது காட்டி கொடுக்கக்கூடிய கருவிகள் உண்டு. மேலே வெள்ளை மாளிகையினுடைய கூரையில் ஏவுகணையை வைத்து தாக்கினால் கூட அந்த கூரை ஒன்றுமாகாது. ஒரு ரகசிய இடம் ஒன்று இருக்கிறது. அணு ஆயுதத்தை வைத்து தாக்கினால் கூட அது ஒரு பதுங்கு பகுதி, பதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. அது சும்மா ஏதோ ஒரு பதுங்கு குழி, பங்கர் சங்கர்னு வாங்க இராணுவத்தில், அந்த மாதிரி ஏதோ பதுங்கு குழி அல்லது ஏதோ ஒரு காங்கிரீட்டு சின்ன ஒரு அறை போல அல்ல. அதுவே ஒரு பெரிய மாளிகை போல 2 அடுக்கு. அதில் எல்லா வசதிகளும் இருக்கும். அதில் ஒரு வீடு, ஒரு அலுவலகம், அத்தனை கருவிகளும் அதில் இருக்கும், தகவல் தொடர்பு கருவிகள். அணு ஆயுதம் கூட அந்த அந்த ஷெல்டர் அல்லது அந்த பதுங்கு பகுதி, அதற்குள்ள அணு ஆயுதம் கூட உள்ள போக முடியாது. ஒரு ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி தான் அந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறார், அதை போட்டிருக்கிறார். அதான் விளக்கி சொல்றார் அவர். 3200 பேர் பாதுகாப்பார்கள். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பணியில் மட்டும் 3200 பேர் இருப்பார்கள். அவருடைய படுக்கை அறை, அவருடைய குளியல் அறையை தவிர அவர் தனியாகவே இருக்க முடியாது. அவர் கூட எப்போதும் பாதுகாப்பு மெய்காப்பாளர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர் இந்த குளியலறை, படுக்கறை மட்டும்தான், அதுவும் அதை தினமும் பரிசோதிப்பார்கள். அந்த படுக்கை அறைக்குள்ளே, குளியல் அறைக்குள்ளே அவர் போகிறதுக்கு முன்னால் மெய்காப்பாளர்கள் போய் அதை நன்றாக பரிசோதித்து விட்டு, சோதனை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் படுக்கறைக்குள்ளே போகலாம், அவர் குளியல் அறைக்குள்ளே போகலாம். இந்த 2க்குள்ளே மட்டும்தான் அவர் தனியாக இருக்க முடியும். வேற எங்கேயுமே அவர் தனியாக இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆவணப்படத்தை நான் பார்த்தேன் சமூக ஊடகத்தில். அது அவர் சொல்றாரு, இதெல்லாம் தெரிந்தது தெரியாம அதுல எத்தனை ரகசிய அறைகள் இருக்கிறதோ யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி ஆண்டவருடைய the secret places of Almighty, 91ஆம் சங்கீதம் முதல் வசனம், உன்னத மறைவின் மறைவில் இருக்கிறவன் என்று போடப்பட்டிருக்கிறது. the secret places of God, ஆண்டவரோட போய் ரகசியம் பேசக்கூடிய இடம் அல்லது ஆண்டவர் உடைய பிரசன்னம் இருக்கிற ரகசியமான இடம். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது சாலமோன் இப்படிதான் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணினான். எல்லாரும் அதில் பலி செலுத்த முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யூதர்கள் மட்டும்தான் போக முடியும்.
பிரகாரத்தில் மட்டும்தான் முகப்பு, திறந்தவெளி முகப்பில் தான் யூதர் அல்லாதவர்கள் போக முடியும். அவன் சொல்றான், யூதர் அல்லாதவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் ஜெபித்தாலும் நீ ஜெபத்தை கேட்க வேண்டும். இங்க வர முடியல, எங்கேயோ தூரத்தில் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறார்கள். உடைய ஜெபத்தை, அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபிக்கிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வேறு விதமாக சொல்கிறார். மத்தேயு 6:6 அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இது கதவை பூட்டணும், ஜன்னலை பூட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா, நீ வந்து மனுஷருக்கு ஒரு ஷோ காட்டுறதுக்காக நீ ஜெபம் பண்ணாத. உன்னுடைய தனி ஜெபம் எவ்வளவு ரகசியமா வைக்க முடியுமோ அவ்வளவு ரகசியமாய் வை. நீ ஜெபம் பண்றது வெளியே விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தனி ஜெபத்தை பொறுத்தவரை குடும்ப ஜெபம்னா குடும்பத்துக்கு மட்டும் தெரியணும். குழு ஜெபம்னா குழுக்கு மட்டும் தெரியணும். சபை ஜெபம்னா சபைக்கு மட்டும் தெரியணும். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார் அவரு? கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக கொண்டிருக்கிறார். பிதா எங்க இருக்கிறார்? நமக்குள்ள பிதா எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஜெபம் தான் ஆண்டவருடைய ரகசிய இடம். ஜெபம் தான். எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவருடைய ரகசிய இடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். ஆண்டவரோட நம்ம ரகசியம் பேசுறோம். துதிய கூட அங்க சொல்ல முடியாது. துதிய ஆராதனையை கூட நம்ம சொல்ல முடியாது. துதி ஆராதனை எல்லாம் ரகசியம் என்கிற பட்டியலிலே வராது. ஜெபம் அது ஒரு அந்தரங்கமான விஷயம். ஜெபம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு ரகசியமான விஷயம், ஒரு அந்தரங்கமான விஷயம். அதனாலதான் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் அதிகமா தேடுறார். நான் ஆராதிக்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன்னு ஜெபத்தை விட்டு அதனால விழுந்து போனவர்களை நாம இன்றைக்கு தலைப்பு செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆராதிங்க, நல்லது. துதிங்க, நல்லது. பாடுங்க, நல்லது. ஆனா ஜெபம், அதுவும் தனி ஜெபம், குடும்பமா சபையா ஜெபித்தா மட்டும் போதாது. தனி ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் ஆண்டவரோட ஒரு அந்தரங்கமான ஒரு உறவு இருக்கும். ஜெபமே அந்தரங்க ஸ்தலம். ஆமென்.